அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் மார்ச் 8, 2025, மாசி 24ஆம் நாள் சனிக்கிழமை. அனைவருக்கும் இனிமையான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். வாழ்க்கை ஒரு வானவில் என்றால் பெண்கள் அதன் நிறங்கள். அனைவரின் வாழ்க்கையையும் மேம்படுத்தும் வலிமையான, அழகான, அன்பான, தனித்துவமாக விளங்கும் அனைத்து பெண்களுக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இப்பொழுது நாம் அனைவரும் 8 மீது நிற்கிறோம். நமது விஷன் மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்பச் சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன். ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானா 8 நடைப்பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களை அசைக்கக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு கரணங்களை முக மலர்ச்சியோட மன மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது நிற்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடக்க வேண்டிய தருணம். பேசிக் கோர்ஸ் மற்றும் அட்வான்ஸ் கோர்ஸ், அதாவது அடிப்படை படிப்பு மற்றும் முன்னேற்ற படிப்பு அப்படின்னு நம்ம நேற்றே தமிழில் கொஞ்சம் அதை பார்த்தோம். ஸோ 2 கோர்ஸ் பண்ணுறவங்களும் இப்போ நம்மளுடைய நடையை தொடங்கலாம். இப்போ பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம், கைகள் அதனிசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது, சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது, மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப் போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அவ்வாறாக இன்றைய நினைவூட்டல்கள் நம்மளுடைய முதல் நிகழ்வாக, எல்லா பயிற்சிகளையும் முயற்சிகளையும் தொடங்குவதற்கு முன்பாக முதல் நிகழ்வாக நாம் செய்ய வேண்டியது நமது தாயை வணங்க வேண்டும், நமது தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கை இறைவன் பிரபஞ்சம் நமது இஷ்ட தெய்வங்களை வணங்க வேண்டும், நமது மூதாதையர்கள் முன்னோர்களை வணங்க வேண்டும். அவர்களிடம் அருளாசி பெற்று நாம் நமது பயிற்சிகளை முயற்சிகளை தொடங்க வேண்டும். இவ்வாறாக தொடங்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் நிகழ்ச்சிகளும் வெற்றியில் நிறைவடையும் என்பதை மனதில் கொண்டு ஒவ்வொரு நாளும் நம்ம பயிற்சியை தொடங்குவதற்கு முன்பாக, எல்லா செயல்களையும் தொடங்குவதற்கு முன்பாக நாம் முதலில் நாம் இவர்களை எல்லாம் வணங்கி வழிபட்டு அவர்களுக்கு நன்றி கூறி அவர்களிடம் அருளாசி பெற்று அவர்களை நமது வாழ்க்கைக்கு துணையாக இணையாக நமக்கு ஒரு ஊன்றுகோலாக ஒரு தூண்டுகோலாக நம்மளை வழிநடத்த அவர்களை நாம் வேண்டி பயணிக்க வேண்டும். தொடர்ந்து நம்ம 2 டம்ளர் வெதுவெதுப்பான நீர் பருகி நமது பயிற்சிகளை தொடங்கி இருப்போம்.
நமக்கு அருகில் குடிநீர் இருக்கும்படியாக நாம் பார்த்திருப்போம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்த்திருப்போம். விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்த்திருப்போம். சுவாசத்தை சோதித்து பார்த்திருப்போம். இவைகள் எல்லாம் அடுத்த 21 நிமிடங்களில் 42 நிமிடங்களில் எவ்வாறாக மாறுகிறது என்பதை நாம் உணர்வுபூர்வமாக அறிந்து கொள்ளப் போகிறோம். தொடர்ந்து நம்ம இணைத்து வைத்தவர்களுக்கும் நாம் இணைத்து வைத்தவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூற வேண்டிய தருணம். நம்மை இணைத்து வைத்த அந்த சகோதர சகோதரிக்கும் நாம் இணைத்து வைத்த அந்த சகோதர சகோதரிகளுக்கும் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு தொடர்ந்து நமது ஆழ் மனதில் 3 முக்கிய கேள்விகளை, முத்தான முக்கிய கேள்விகளை எழுப்ப வேண்டும். முதல் கேள்வி, நாம் எதற்காக இப்பொழுது 8 நடைப்பயிற்சியை மேற்கொள்கிறோம்? 2வது கேள்வி, நாம் ஏன் டைகர் குழுமத்தோடு இணைந்து பயணிக்கிறோம்? 3வது கேள்வி, நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இந்த முத்தான முக்கிய 3 கேள்விகள். நம்ம ஏன் இப்போ 8 நடை நடக்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக அதற்கான விளக்கத்தை உங்களுடைய ஆழ்மனம் தரும். நம்ம ஏன் டைகர் குழுமத்தோடு இணைந்து பயணிக்கிறோம்? அந்த கேள்வியும் நம்ம எப்பொழுதுமே கேட்டுக்கிட்டே இருக்கணும். யாரோட நம்ம பயணிக்கிறோம், யாரோட இருக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம். 3வதாக நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? ஏன்னா இந்த கேள்வியை நம்ம அடிக்கடி நமக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன் இன்னைக்கு மடை மாற்றுவதற்கும் திசை மாற்றுவதற்கும் நம்மளை கவனச்சிதறல் ஏற்படுத்துவதற்கும் உலகத்தில் பல்வேறு விஷயங்கள் செயல்படுகிறது. முழுக்க முழுக்க அதை மட்டுமே வைத்து நம்மை பகடைக்காயாக மாற்றக்கூடிய பல்வேறு நிறுவனங்களே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நம்மை மடை மாற்றுவதற்கும் நம்மளை திசை மாற்றுவதற்கும் நம்மளுக்கு கவனச்சிதறல் ஏற்படுத்துவதற்கும் நம்மளுக்கு மூளைச்சலவை செய்வதற்கும்னு பல்வேறு காரணிகளாக அங்கே இயங்கி கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி தான் உலகத்தில் இனிமேல் நம்ம எல்லாருமே ஜெயிச்சாகணும். உலகம் அப்படி தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. அதில் தான் நாமும் நமது சந்ததியினரும் ரொம்ப கவனமாக நம்ம இலக்கை நோக்கி பயணித்து வெற்றி காணணும். கவனச்சிதறல், மடை மாற்றுதல், திசை திருப்புதல் நிறைய நடந்துக்கிட்டே தான் இருக்கும். நாம் அதில் சுதாரிப்பாக இருக்கணும். அப்போ நம்மளுடைய ஆழ்மனதில் இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்கணும். நாம் இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? ஸோ இது இன்றைக்கி நான் உங்களுக்கு சாதாரணமாக சொல்லிட்டேன். ஆனால் இதற்கு பல்லாயிரம் கோடிகளை செலவழித்து ஒவ்வொரு கார்ப்பரேட் நிறுவனங்களும் மனிதனை எப்படி மூளைச்சலவை செய்வது, மனிதனை எப்படி திசை மாற்றுவது, கவனச்சிதறலை ஏற்படுத்துவது நிறைய நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் அவற்றில் தான் நாம் வாழ்ந்தாக வேண்டும், அதில் நாம் வெற்றி கண்டாக வேண்டும். அப்படின்னா நம்மை நோக்கி இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டே இருந்தால் போதும். நாம் இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா அப்படின்னு. நிச்சயமாக டைகர் குழுமத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் இலக்கு என்ன என்பதை ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த பாயிண்டில் நினைவூட்டும் போது உங்களுக்கு நினைவுக்கு வரும். அந்த இலக்கை நீங்கள் அகக்கண்ணில் வச்சுக்கிட்டு நீங்கள் பயணிக்கணும். எல்லோருடைய இலக்குகளை அடைவதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும் என்று வேண்டிக் கொண்டு அனைவரது இலக்குகளை அடைவதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டிக்கிட்டு நம்ம தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து இன்றைய தினம் பகுதியை கேட்க போகிறோம். இன்றைய தினம் பகுதியை நமக்கு தொகுத்து வழங்க வருகிறார் சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர். அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் ஃபேமிலி டீம் உறுப்பினர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும். அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும், அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் வழங்க வேண்டும் என்று நானும் என்னுடைய வாழ்த்துகளையும் வேண்டுதல்களையும் வைக்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் ஃபேமிலி டீம் உறுப்பினர் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு இன்றைய தினம் பகுதியை நமக்கு தொகுத்து வழங்க அவர்களை அழைக்கிறேன். வாருங்கள் சகோதரி, இன்றைய தினம் பகுதியை தாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் பகுதியில் இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கும் நிகழ்வு சர்வதேச மகளிர் தினம். மார்ச் 8ஆம் தேதியை இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே அப்படின்னு கொண்டாடுறோம். பெண்களின் சாதனைகளை அங்கீகரிக்கவும் பாலின சமத்துவத்தை ஊக்குவிக்கவும் இந்த நாள் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். பல்வேறு துறைகளில் பெண்களின் பங்களிப்புகளை எடுத்துக்காட்டும் ஒரு உலகளாவிய நிகழ்வு தான் சர்வதேச மகளிர் தினம். ஆனால் அதே நேரத்தில் பாலின பாகுபாடு, பெண்களுக்கு எதிரான வன்முறை போன்ற சவால்களையும் எதிர்கொள்கிறது தான் இந்த நாளோட நோக்கமாக வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். 1995ஆம் ஆண்டு
உலகளாவிய பெண்களின் உரிமைகளை மேம்படுத்துவதற்காக 189 அரசாங்கங்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வரலாற்று நிகழ்ச்சி தான் இது. இந்த வருஷம் என்ன தீமில் கொண்டாடுறோம் அப்படின்னா, அனைத்து பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கான உரிமைகள், சமத்துவம், அதிகாரமளித்தல். ஃபார் ஆல் விமென் அண்ட் கேர்ள்ஸ் ரைட்ஸ், ஈக்குவாலிட்டி அண்ட் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிற தலைப்பில் கொண்டாடுறோம். அதாவது பாலின சமத்துவத்திற்கான நடவடிக்கைகளை விரைவுபடுத்தி அடுத்த தலைமுறைக்கு அதிகாரம் அளிக்க வேண்டிய முக்கியத்துவத்தை இந்த தீம் வலியுறுத்துது. பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த தீம் வலியுறுத்தி நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். பெண்கள் எல்லா துறைகளிலுமே சாதனை படைச்சிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. பல தடைகளை தாண்டி வரலாற்றையும் படைச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சில பெண்களை நாம் இப்போ பார்க்கலாம். அறிவியல் தொழில்நுட்பத்தில் பார்க்கலாம். முதல்ல மேரி கியூரி அவர்கள். அவங்க நோபல் பரிசு வென்ற முதல் பெண்மணி. அதுவும் இயற்பியல்லையும் வேதியியல்லையும், அதாவது 2 விதமான இதில் ஒரே ஒருத்தர் நோபல் பரிசு பெற்றிருக்காங்க அப்படின்னா அவங்க மேரி கியூரி அவர்கள் தான். அடுத்ததான் ரோசலிண்ட் ஃப்ராங்க்லின் அவர்கள். அவங்க டிஎன்ஏவோட கட்டமைப்பை கண்டுபிடிப்பதில் முக்கிய பங்கு வகிச்சிருக்காங்க. அடுத்ததான் கேத்தரின் ஜான்சன். இவங்க ஆரம்ப காலத்தில் விண்வெளி பயணங்களில் ஆராய்ச்சி செஞ்சதுலேயே இவங்க முக்கிய பங்காற்றி விண்வெளி பயணங்களின் வெற்றிக்கு முக்கியமானவர்கள் ஒருத்தர் தான் இந்த கேத்தரின் ஜான்சன் அவர்கள். அடுத்ததான் அரசியல்லையும் தலைமைத்துவத்திலையும் சாதனை படைத்தவங்க யாருன்னு பார்த்தா நம்ம இந்திரா காந்தி அவர்கள் தான். இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் இவங்க. உலகின் மிக நீண்ட காலம் பணியாற்றிய பெண் தலைவர்களையும் ஒருவர் தான் இந்திரா காந்தி. அடுத்ததா மார்கரெட் தாட்சர் அவர்கள். இவங்க இங்கிலாந்தில் உள்ளவங்க. இங்கிலாந்தின் முதல் பெண் பிரதமர் இவர். இரும்பு பெண்மணி அப்படின்னு எல்லாராலையும் அழைக்கப்படுறாங்க மார்கரெட் தாட்சர் அவர்கள். அடுத்ததா கமலா ஹாரிஸ். இவங்க அமெரிக்காவின் முதல் பெண் துணைத் தலைவர். அமெரிக்க வரலாற்றில் மிக உயர்ந்த பதவியில் இருக்கும் பெண்ணும் கமலா ஹாரிஸ் அவர்கள் தான். அடுத்ததான் விளையாட்டில் சிறந்த வீராங்கனை அப்படின்னு பார்த்தோன்னா செரீனா வில்லியம்ஸ் அவர்கள். சிறந்த டென்னிஸ் வீராங்கனை இவங்க. 23 கிராண்ட் ஸ்லாம் பட்டம் பெற்றிருக்கிறாங்க செரீனா வில்லியம்ஸ் அவர்கள். அடுத்ததான் பிடி உஷா. பிடி உஷானாலே இந்திய தடகள விளையாட்டோட ராணி அப்படின்னு சொல்கிறாங்க. விளையாட்டு வீரர்கள் அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறதும் பிடி உஷா அவர்கள் தான். அடுத்ததான் கலை இலக்கியத்தில் சாதனை படைத்தவங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஜேன் ஆஸ்டன் அவர்கள். செல்வாக்கு மிக்க நாவலாசிரியர் இவங்க. கிளாசிக் படைப்புகளுக்கு பெயர் பெற்றவங்களும் ஜேன் ஆஸ்டன் அவர்கள் தான். அடுத்ததா டோனி மோரிசன் அவர்கள். இவங்க இலக்கியத்திற்கான நோபல் பரிசு வென்ற முதல் அமெரிக்க பெண் நாவலாசிரியர் டோனி மோரிசன் அவர்கள் தான். அடுத்ததா வணிகம் தொழில் முனைவுல சிறந்து விளங்கின தொழில் முனைவர் யாரு அப்படின்னு பார்த்தோன்னா ஓப்ரா வின்ஃப்ரே அவர்கள் தான். தொலைக்காட்சியிலையும் வணிகத்திலையும் பல தடைகளை உடைத்து ஊடக அதிபராகவும் கோடீஸ்வரராகவும் இருக்கிறாங்க ஓப்ரா வின்ஃப்ரே அவர்கள். அடுத்ததா இந்திரா நூயி. இவங்க பெப்சிகோவின் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி. வணிகத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த பெண்களில் ஒருத்தங்க தான் இந்திரா நூயி அவர்கள். அடுத்ததான் ஃபால்குனி நாயர் அவர்கள். இவங்க இந்தியாவின் மிகவும் வெற்றிகரமான அழகு மற்றும் மின் வணிக நிறுவனங்களில் ஒன்றான நைகாவின் நிறுவனர் தான் ஃபால்குனி நாயர் அவர்கள். இப்படி எல்லா துறைகளிலுமே பெண்கள் சாதனை படைச்சிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி சாதனை படைத்த நிறைய பெண்மணிகள் நம்ம டைகர் குழு உறுப்பினர்கள்லையுமே இருக்கிறாங்க. பல்வேறு துறைகளில் வேலையும் பார்த்துக்கிட்டு அவங்க குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு நிறைய பேர் சாதனை படைச்சிருக்காங்க. ஒவ்வொரு உறுப்பினர்கிட்டையும் பேசும்போது அவங்களோட வாழ்க்கையில் நடந்த நிறைய விஷயங்களை அவங்க சொல்லும்போது நாம் கேட்கும்போது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கும். எல்லாருமே அவங்கவுங்க வாழ்க்கையில் தனித்துவமான சாதனை படைச்சிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அனைத்து பெண்களுக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள்.
இந்த அற்புதமான வாய்ப்பை தந்த நமது குரு டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணாவிற்கு நன்றி, பிரபஞ்சத்திற்கும் நன்றி. நன்றி. வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி சகோதரி டைகர். ஐகலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் ஃபேமிலி டீம் உறுப்பினர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி தொடர்ந்து இன்றைய தினத்தில் நம்ம இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் விமன்ஸ் டே அப்படின்னு சொல்லக்கூடிய சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடுகிறோம் அப்படிங்கிறத சொன்னாங்க. எல்லோருக்கும் என்னுடைய இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். சர்வதேச மகளிர் தின நல்வாழ்த்துக்கள், இன்டர்நேஷ்னல் விமன்ஸ் டே வாழ்த்துக்களை தெரிவித்து நீங்களும் உங்களுடைய எல்லாருக்கும், ஏன்னா நம்ம பெண்களை தாயா, மகளா, தங்கையா, அக்காவா, மனைவியா, குழந்தையா, இப்படி பாட்டியா, இன்னும் எத்தனையோ உறவுகளில் நம்ம பார்த்தாலும் என்னை கேட்டால் பெண்களை தெய்வமாக பார்ப்பதனால எல்லாருக்குமே அந்த தகுதி இருக்குது வாழ்த்து சொல்வதற்கும் ஆசி வாங்குவதற்கும். ஆகையால் எல்லோருமே இந்த இடத்துல மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக பெண்கள் இல்லாமல் இந்த உலகம் இல்லை அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே உணர்ந்திருப்போம். எல்லாருக்குமே வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு தெய்வம் உதவி இருக்கும், அது பெண் ரூபத்தில் இருக்கும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சொல்லி, இந்த அற்புதமான சர்வதேச மகளிர் தின நினைவூட்டக்கூடிய இந்த இன்றைய தினம் பகுதியில் சொன்ன சகோதரி டைகர் ஐகலா கோபிநாத் நிறைய சர்வதேச பெண்களை நமக்கு பட்டியலிட்டாங்க. யாரெல்லாம் எதிலெல்லாம் சாதனை புரிந்தார்கள், நோபல் பரிசு பெறுவதே ஆச்சரியமான ஒரு விஷயம். அதையும் 2 துறைகளில் பெறுவது அப்படிங்கிறத பல்வேறு செய்திகளை உள்ளடக்கி ஒவ்வொரு நபர்களையும், யாரெல்லாம் அரசியலில் பெரிய நபராக வந்தாங்க, யாரெல்லாம் தனிப்பட்ட ஒவ்வொரு இன்டர்நேஷ்னல் அளவில் இருக்கக்கூடிய கம்பெனிகளில் பெரிய இடத்த பிடிச்சாங்க அப்படின்ட்டு ஒவ்வொரு சாதனையாளர்களையும் சொன்னாங்க. இறுதியாக ஒரு விஷயத்த சொன்னாங்க, டைகர் கிளப்பில் இருக்கக்கூடிய எல்லா பெண்மணிகளுமே சாதனை பெண்மணிகள் தான் அப்படின்னு. இந்த இடத்துல டைகர் கிளப்பில் இருக்கக்கூடிய எல்லாருமே அப்படின்னு சொல்லணும்னு தான் நான் நினைக்கிறேன். பெண்மணிகள் மட்டுமல்ல, பெண்மணிகள் அதிகமாக இருக்கிறதுனால அதை குறிப்பிட்டிருப்பாங்களோ அப்படின்னு தோணுச்சு. எல்லாருமே சாதனைக்குரியவர்கள் தான் அப்படிங்கிறதை இந்த நேரத்தில் வலியுறுத்தி, பெண்கள் அப்படின்னு சொல்லும் பொழுதே நிச்சயமாக நான் ஏற்கனவே சொன்னது போல் எல்லா உறவுகளிலும் நமக்கு இருக்க வாய்ப்புகள் உண்டு. ஆனால் நான் ஏற்கனவே சொன்னது போல் பெண்கள் அப்படிங்கிறவங்க தெய்வத்திற்கு நிகரானவர்கள், சமமானவர்கள் அப்படிங்கிறத இது ஏதோ இலக்கியத்திலேயோ ஏதோ எழுத்து நடையிலையோ ஏதோ நம்மளுடைய பெரியவங்க அல்லது அரசியலில் சமுதாயத்தில் அதை சொல்கிறார்கள் அப்படிங்கிறது மட்டுமல்ல, வாழ்க்கையில் ஒவ்வொருத்தவங்களும் அனுபவிச்சிருப்பாங்க. ஏதோ அதாவது எல்லாரும் அப்படி இருந்துட மாட்டாங்க, ஆனால் யாராவது ஒருத்தவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத நான் ஆணித்தரமாக நம்புகிறேன். நீங்கள் எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்கிறீர்கள், நம்புகிறீர்கள், அது உண்மை என்று ஒத்துக்கொள்கிறீர்கள் அப்படிங்கிறத நீங்கள் கருத்து பெட்டியில் கருத்தாக சொல்லலாம். ஸோ பெண்கள் அப்படின்னாலே நான் ஏற்கனவே பல முறை சொல்லுவேன், எல்லா தினமும் சிறந்த தினம்தான். நம்ம அதை ஏன் ஒரு தினத்தை நினைவூட்டி கொண்டாடுகிறோம் அப்படின்னா, சில நேரங்களில் சில விஷயங்களை இந்த உலகம் மறந்து விடுகிறது அப்படிங்கிறதுனால நினைவூட்டும் விதமாக. இப்போது நம்ம எல்லா நாளும் இருக்கிறோம், இருப்பினும் அந்த பிறந்த தினத்தை நினைவூட்டி ஒருத்தரை வாழ்த்துவது அப்படிங்கிறது மாதிரி நம்ம ஒவ்வொரு பண்டிகைகளை கொண்டாடுகிறோம். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, அந்த விஷயத்தை நினைவூட்டுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்காகத்தான் இயற்கை அல்லது உலகம் இதை நமக்கு தந்திருக்கிறது. அவ்வாறாகத்தான் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி 1000 தெய்வங்கள் நித்தம் நடமாடினாலும் நாம் அந்த தெய்வங்களை வழிபடணும், கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த மார்ச் 8 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மகளிர் தினத்தை உலகம் கொண்டாடி கொண்டு இருக்கிறது. இந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டியது அப்படிங்கிறது மகளிரை வணங்குதல், போற்றுதல், வாழ்த்துதல். இந்த 3 விஷயங்களை நம்ம எப்பொழுதுமே கடைபிடிக்கணும். வணங்குதல், வாழ்த்துதல், போற்றுதல் அப்படிங்கிறத. ஸோ இது ஏதோ வார்த்தை ஜாலத்துக்காகவோ ஏதோ எழுத்து நடைக்காகவோ ஏதோ மற்றவர்களுக்காகவோ இதை கடைபிடிக்கக்கூடாது. இதை உள்ளபூர்வமாக, உணர்வுபூர்வமாக கடைபிடிக்க வேண்டும். நிச்சயமாக உங்கள் வீட்டில் உங்களுடைய தாய் அப்படிங்கிறவங்க நிச்சயமாக இருந்து உங்களை வழி நடத்தியிருப்பாங்க. அதன் பிறகு தாயாக இருந்து நிறைய பேர் உங்களை வழி நடத்தி இருக்க வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா மனைவி இருந்திருக்கலாம், மகள் இருந்திருக்கலாம், இன்னும் வேறு உறவுகள் இருந்திருக்கலாம். அப்போது நமக்கு அந்த தாய் என்ற உறவை நமக்கு தந்த அந்த
பெண்களுக்கு நமது நன்றிகளை சொல்லும் விதமாக இந்த தினத்தில் நாம் எல்லாருமே நாம் அப்படின்னு சொல்கிறது ஏதோ ஆண்களை மட்டும் சொல்லலை, எல்லாரையுமே எல்லா பாலினத்தினருமே சேர்த்து சொல்கிறேன். ஸோ நாம் எல்லாருமே சேர்ந்து அவர்களை வணங்குவோம், போற்றுவோம், வாழ்த்துவோம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சொல்லி, தொடர்ந்து சகோதரி குறிப்பிடும் பொழுது நம்மளுடைய டைகர் கிளப்பில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. உண்மையிலேயே டைகர் கிளப்பில் நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருப்பேன், 70% அப்படிங்கிறது பெண்களாகவும் 30% அப்படிங்கிறது ஆண்களாகவும் வந்து நம்ம டைகர் கிளப்பில் இணைந்திருப்பது அப்படிங்கிறது இயற்கையாக அமைந்திருக்கிறது. ஆனால் நான் இந்த இடத்துல என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஆரோக்கியம் அப்படிங்கிறது எல்லோருக்குமே பொதுவானது. எப்படி உலகம் எல்லோருக்கும் பொதுவானது அப்படின்னு சொல்கிறோமோ, அதுபோல் இந்த ஆரோக்கியம் அப்படிங்கிறதும் எல்லோருக்கும் பொதுவானது தான். பொருளாதாரமும் எல்லோருக்கும் பொதுவானது தான். ஆனால் இந்த ஆரோக்கியத்தை யார் வந்து முன்னெடுக்கிறார்கள் அப்படின்னா, அது நம்மளுடைய டைகர் கிளப்பை பார்த்தாலே தெரியுது, பெண்கள் தான் அதிகமாக முன்னெடுக்கிறார்கள் ஆரோக்கியம் அப்படிங்கிறது. ஆனால் உண்மையிலேயே சொல்லப்போனோம் அப்படின்னா, ஆண்களை விட பெண்களுக்கு வந்து ஆரோக்கியம் வந்து இயற்கையாகவே கூடுதலாக இருக்கும். இயற்கையாகவே எப்படி அப்படின்னா, உண்மையிலே பெண்களுக்கு வந்து பொறுப்புணர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். கூடுதலாக, அதாவது அந்த பொறுப்புணர்ச்சியின் வாயிலாக தனக்கும் தன்னுடைய குடும்பத்திற்கும் நாம் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத அவங்க உணர்ந்து, அவங்க எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காகவே வந்து உழைத்து கொண்டே இருப்பார்கள். ஆகையால் அந்த உழைப்பின் காரணமாக ஆரோக்கியம் அப்படிங்கிறது அவர்களுக்கு அதிகப்படியாக கிடைக்கும். ஆனால் கூடுதலாக நம்ம உடற்பயிற்சி செய்யணும், நம்மளுடைய மனசை வந்து நம்மளுடைய புத்தியை வந்து சமநிலைப்படுத்தணும், அதற்கு டைகர் கிளப்பு இருக்குது அப்படின்னா, அதை பயன்படுத்துபவர்களும் பெண்கள் தான். ஆனால் நான் இந்த இடத்துல என்ன குறிப்பிடுகிறேன் அப்படின்னா, இந்த மகளிர் தினத்திற்கு உங்களுக்கு பிடித்தவர்களுக்கு நீங்கள் ஒரு பரிசளிக்க வேண்டும் என்று நீங்கள் எண்ணினீர்கள் என்றால், பரிசுகள் அப்படிங்கிறது எந்த ஒரு பரிசு கொடுத்தாலும் அது வந்து ஏதோ ஒரு நாளில் அந்த பரிசு தேவையற்றதாக மாறிவிடும். எந்த ஒரு பரிசு கொடுத்தாலும், அதாவது பயன்படுத்துவோம், ஒரு கட்டத்தில் அதை பயன்படுத்த முடியாமல் போயிடும். ஆனால் டைகர் கிளப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அற்புதமான அமைப்பை நீங்கள் அவங்களுக்கு அறிமுகப்படுத்தி அவங்கள நீங்கள் டைகர் கிளப்பில் இணைச்சி வச்சிங்கன்னா, வாழ்நாள் முழுவதும், அவங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த பரிசு அப்படிங்கிறது மறக்கவும் முடியாது. ஒவ்வொரு நாளிலும் அவர்கள் நன்றி கூறி கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட இந்த அற்புதமான பொக்கிஷத்தை நீங்கள் மகளிர் தின பரிசாக நீங்கள் வந்து வழங்குங்க. அதை நிறைய நபர்கள் இடத்தில் கொண்டு போய் சேருங்க அப்படிங்கிறத இந்த நேரத்தில் வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிறத சொல்கிறேன். உங்கள் வீட்டில் உங்களுடைய தாய்க்கு, உங்களுடைய தங்கைக்கு, உங்களுடைய அக்காவுக்கு, உங்களுடைய சகோதரிகளுக்கு, உங்களுடைய நண்பிகளுக்கு, உங்களுடைய மகளுக்கு, யாருக்கு வேண்டுமானாலும் நீங்கள் வந்து பரிசளிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, டைகர் கிளப்பை இணைத்து வையுங்கள். கிட்டத்தட்ட ஆரோக்கியமும் பொருளாதாரமும் வாழ்நாள் முழுவதும் வேண்டும் என்பதை அவர்களுக்கு வலியுறுத்தி இந்த கிளப்பில் இணையுங்கள். நிச்சயமாக இந்த ஆரோக்கியத்தை நீங்கள் பெறலாம்னு அவங்களுக்கு கூடுதல் தகவலை சொல்லி இன்றைய லிங்கை நீங்கள் தாராளமாக அனுப்பி வைங்க. அதன் வாயிலாக அவர்கள் உறுப்பினர்களாக இணைந்து அவர்களும் அவர்களுடைய குடும்பமும் ஆரோக்கியமும் பொருளாதாரமும் சமநிலையில் உயர்ந்து கொண்டே இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும் என்று சொல்லி, மீண்டும் என்னுடைய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து, எல்லோருமே உங்களுடைய வாழ்த்துக்களை நீங்கள் தட்டச்சு செய்யுமாறு கேட்டு, இப்போது நம்மளுடைய 21 நிமிடத்தை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். வாருங்கள், அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்கா தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்கா தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பறிக்கிறோம். இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பறிக்கிறோம். சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பறிக்கிறோம். 2வது நாசியிலும் சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக் கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை என்பதை நாம் அறிவோம். தண்ணீர் பருகும் பொழுது நமது கவனத்தை நீரில் வைப்போம், நீரின் தன்மையில் வைப்போம், நீரின் சுவையில் வைப்போம். நீர் பருகுதல் அப்படிங்கிறது நிதானமாக பருகணும், அதை ரசித்து ருசித்து பருகணும். நீர் பருகுதலை பற்றி நித்தம் நித்தம் நினைவூட்டி கொண்டே தான் இருப்போம். இப்போ நீர் பருகி முடிச்சிருப்பீங்க. இப்போ உங்களுடைய மொபைல் ஃபோனை கையில் எடுத்துக்கிட்டு கருத்து பதிவிட போயிடும், கமெண்ட் பதிவிட போயிடும். எல்லாருமே வந்து மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவிங்கள்னு முதலே சொல்லிட்டேன். அது தனிப்பட்ட உங்களுடைய வாழ்த்து செய்தியில் வந்துடும். நான் சொல்லக்கூடிய இந்த 3 கேள்விகளுக்கு மட்டும் இந்த இடத்துல நீங்கள் விடையளிக்க வேண்டும். முதல் கேள்வி, டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் அனுப்பிவிட்டீர்களா? நான் வந்து அதை வந்து ப்ளைனாக கேட்குறேன். அதாவது டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் அனுப்பிவிட்டீர்களான்னு. ஆனால் அதை நீங்கள்
சுவாரஸ்யமாக எழுதுங்க, மகிழ்ச்சியாக எழுதுங்க, சந்தோஷமாக எழுதுங்க, ஆனந்தமாக எழுதுங்க. ஸோ டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் நேற்றைக்கு நீங்கள் சமர்ப்பித்து விட்டீர்களா? இரண்டாவது கேள்வி, உங்களுக்கு மிகவும் பிடித்த பெண்களின் பெயர்களை, நான் சொல்கிறது தாயில் ஆரம்பித்து உங்களுடைய மகள் வரை இங்கே பெயர்களை குறிப்பிட்டு அவர்களுக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள். முதல்ல வாழ்த்து சொல்லிட்டோம், மகளிர் தின வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டோம். இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய தாயில் ஆரம்பித்து மற்ற உங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்குமோ, உங்களுடைய மனைவி, உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய சகோதரிகள், இப்படி பட்டியல் நீண்டாலும் தவறில்லை. அல்லது ரொம்ப கம்மியாக இருக்குன்னா அது இன்னும் ரொம்ப நல்ல சரி அப்படின்னு நான் சொல்லுவேன். அன்பை பகிர்ந்தளிக்காமல் நேரடியாக செலுத்துவது அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ அவங்களுடைய பெயர்களை எல்லாம் நீங்கள் பட்டியலிட்டு நன்றி கூறுங்கள். மூன்றாவதாக நம்மளுடைய ஸ்லோகனை சொல்லுங்கள். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். ஸோ 3 டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் அப்படிங்கிறது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, உங்களுக்கு மிகவும் பிடித்த பெண்களின் பெயர்களை குறிப்பிட்டு அவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். மூன்றாவதாக நம்மளுடைய ஸ்லோகனை சொல்லுங்கள். இந்த 3 விடையும் அளித்துட்டு பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், நீங்கள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் இப்பொழுது செய்திடணும். இப்பொழுது செய்துட்டு அப்புறம் கூட நீங்கள் மீத இருக்கக்கூடிய ஆடியோவை கேட்கலாம். ஆனால் அஃபர்மேஷன் விசுவலைசேஷனை அப்புறம் போய் செய்திடக்கூடாது. ஸோ அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் இப்போ செய்துட்டு மீதம் இருக்கக்கூடிய ஆடியோ கேட்குவாங்க. உங்களுடைய அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய 42 நிமிட நடைக்காரர்களுக்கான அடுத்த சுற்று தொடங்குகிறது. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம், கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது, சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது, மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து இடைவேளைக்கு முன்பாக நம்ம சர்வதேச மகளிர் தினம் அப்படிங்கிறத குறிப்பிடும் பொழுது பெண்களை தெய்வத்திற்கு ஒப்பானவர்கள் அப்படிங்கிறத சொன்னேன். அதுலேயும் எல்லா பெண்களையுமே தாயாக பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு இன்றைக்கி எந்த ஆடியோ போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு அற்புதமான ஒரு ஆடியோ, இந்த அற்புதமான ஆடியோ அப்படிங்கிறது இது அன்னையர் தினத்துக்கு போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு தோன்றினாலும், அன்னையர் தினம் இன்றைக்கும் அன்னையர் தினம் தானே அப்படின்னு தோணியது. ஏன்னா மகளிர் தினத்தை நான் அன்னையர் தினம் மட்டும் பார்க்குறேன். ஸோ இந்த அன்னையர் தினமான இன்றைய மார்ச் 8 மகளிர் தினத்திலே அதை போஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு எடுத்து வச்சு மீண்டும் ஒரு முறை கேட்கும் பொழுது என்னை அறியாமலேயே எனக்கு கண்ணீர் துளிகள் அப்படிங்கிறது வந்துச்சு. இதை எப்போதுமே டைகர் கிளப்பில் நம்ம 8 நடைப்பயிற்சியில் கண்ணீர் துளிகள் அப்படிங்கிறது வரக்கூடாது அப்படிங்கிறதுனால இடைவெளிக்கு பிறகு அப்படிங்கிற வரக்கூடிய செய்தியாகட்டும் கதையாகட்டும் எதுவாக இருந்தாலும் நம்ம அதை முன்பாகவே கொண்டு வந்துடுவோம். ஆனால் இந்த இது தாராளமாக வரலாம், தவறொன்றும் இல்லை. இது அன்பின்பால் வரக்கூடிய கண்ணீர் தான். இது மகிழ்ச்சி தான், நெகிழ்ச்சி தான். அதில் கூட கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்லுவார், எதில் நாம் நெகிழ்கிறோமோ அதில் நாம் மகிழ்கிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவார். ஸோ ஐயா கலியமூர்த்தி ஐபிஎஸ் அவங்களுடைய ஸ்பீச்சை தான் நம்ம கேட்க போகிறோம். இந்த அற்புதமான பேச்சை நமக்கு வழங்கிய, நமக்கு எடுத்து தந்த சகோதரி டைகர் சந்திரவாசிகி ஃப்ரம் திருச்சி. இவங்க சிவகங்கை மற்றும் மதுரை டைகர் கிளப்புடைய கோஆர்டினேட்டராக இருக்கிறாங்க. சகோதரி டைகர் சந்திரவாசிகி ஃப்ரம் திருச்சி அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் சந்திரவாசிகி ஃப்ரம் திருச்சி, சிவகங்கை மற்றும் மதுரை டைகர் கிளப்புடைய கோஆர்டினேட்டர் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு இப்பொழுது அந்த ஆடியோவை கேட்க போகிறோம்.
ஆடியோவை நீங்கள் மகிழ்ச்சியாக நிகழ்ச்சியாகவே கேட்டுக்கொண்டு பயணியுங்கள் அப்படிங்கிறத இந்த நேரத்தை சொல்லி வாருங்கள் கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். ஒரு அம்மாவுக்கு 2 குழந்தை பிறக்குது. ஒரு குழந்தை இறந்து போயிருக்கு, ஒரு குழந்தை உயிரோட இருக்கு. 2 குழந்தையும் கொண்டு வந்து தாயிட்ட காமிச்சிட்டு இறந்து போன குழந்தைய புதைக்கணும். கொண்டு வந்து காமிக்கிறாங்க. ஒரு குழந்தை கை கால் ஆட்டிட்டு இருக்கு தொட்டியில, பக்கத்திலேயே ஒரு குழந்தை இறந்து போய் படுத்திருக்கு. சமீபத்தில் நடந்த சம்பவம். 4 டாக்டர் நிக்கிறாங்க, 8 நர்ஸ் நிக்கிறாங்க. என்னுடைய வீட்டிலே 4 மருத்துவர்கள். தாய் மயக்கம் தெளிஞ்சு குழந்தை பிறந்து பிரசவ வலியிலேருந்து அப்பதான் எந்திரிக்கிறாங்க. அந்த குழந்தை 2ஐயும் உத்து பாக்குறாங்க. ஒரு குழந்தை உயிரோடு இருக்கு, ஒரு குழந்தை இறந்து போயிருக்கு. உண்மை சம்பவம், கதையல்ல. தாயினுடைய சக்தி என்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். டாக்டரை பாக்குறாங்க, ஒரு குழந்தை இறந்து போச்சுன்னு சொல்றாரு. பீடியாட்ரிஷியன் முயற்சி பண்ணி பார்த்து அழல குழந்தை, அதனால இறந்து போச்சுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த தாய் சொல்லுகிறாள், என்னுடைய வயிற்றிலே 2 குழந்தைகள் உயிரோடு இருப்பதை நான் உணர்ந்தேன். நீங்கள் மிகப்பெரிய மருத்துவர், சுகப்பிரசவம், எப்படி ஒரு குழந்தை இறக்க முடியும்? வாய்ப்பே இல்லை. இல்லம்மா, எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துட்டோம், முடியல. அந்த தாய் கேட்கின்றாள், அந்த இறந்து போன குழந்தையை நான் கொஞ்ச வேண்டும், அதுக்கு தான் கொண்டு வந்தோம், நீங்க கொஞ்சிட்டு கொடுங்க, கொண்டு போய் புதைக்கிறோம். அந்த தாய் வாங்கி தோளிலே கிடத்தி கொண்டு இறுக்கமாக அந்த குழந்தையை அணைத்துக் கொண்டு கதறி கதறி அழுகின்றார். புருஷன் சொல்றார், பக்கத்தில் இருக்கிற கணவன், ஒரு குழந்தை உயிரோட இருக்க, அழாத, பச்சை உடம்பு அப்படிங்கிறார். கையை தட்டி விட்டாங்க. புதைக்கிறதுக்கு குழந்தைய கொடுன்னு டாக்டர் கேட்கிறாங்க, நர்ஸ் கேட்கிறாங்க, கையை தட்டி விட்டாங்க. மாணவ செல்வங்களே, அத்துணை பேரும் பார்த்து கொண்டிருக்கும் போது குழந்தை அழுகின்ற குரல் கேட்டவுடன் உயிரோடு இருக்கின்ற குழந்தையை அத்தனை பேரும் பார்க்கின்றோம். தாயினுடைய தோளிலே இருந்த குழந்தை தாயினுடைய அரவணைப்பிலே உயிர் பெற்று கதறி அழுகின்றது. மருத்துவம் தாயினுடைய அன்பிற்கு முன்னால் பொய்த்து போனது. தாயிலிருந்துதான் தலைமுறை தொடங்குகிறது. ஒவ்வொரு தாயும் ஒரு வரலாறு. தலைமுறை மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தகுதி படைத்தவள் தாய் மட்டுமே. மாதா வயிறறிய வாழா ஒரு நாளும் என்கிறார் வாரியார். மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்கிறது உலக நீதி. உன் தாயையும் உன் தந்தையையும் கனம் பண்ணுவாயாக என்கிறது பைபிள். உன் தாயினுடைய காலடியிலே தான் சொர்க்கம் இருக்கிறது என்று சொல்லுபவர் நபிகள் நாயகம். யார் இல்லை என்றால் இந்த உலகத்தில் நீ பிரவேசித்திருக்கவே முடியாதோ, யாரை இழந்து விட்டால் திரும்ப பெற முடியாதோ, அவளுடைய பெயர் தான் தாய் என்று சொல்லுபவர் விவேகானந்தர். என் தாயினுடைய காலடியிலே தான் சொர்க்கம் இருக்கிறது என்று சொல்லுகிறார் நபிகள் நாயகம். ஏன் அவ்வாறு சொல்லுகிறார் தெரியுமா? 10 மாதம் உன்னை சுமந்து புரண்டு படுத்தால் கூட உனக்கு வலிக்குமே என்று உனக்கு வேண்டியதை மட்டும் உண்டு, தனக்கு வேண்டியதை வெறுத்து, நீ பிறப்பதற்கு முன்பே உனக்காக இறைவனிடம் வேண்டிய ஒரு ஜீவன், உன்னதமான ஜீவன் இந்த உலகத்தில் உண்டென்றால் அது உன்னை பெற்றெடுத்த தாயை தவிர யாரும். இதை ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா? சித்திர சோலைகளாக இங்கே அமர்ந்திருக்கின்றீர்களே, உன்னை பெற்று வளர்த்து ஆளாக்குவதற்கு உன்னுடைய தாய் எத்துணை முறை ரத்தம் சிந்தினாள் என்று எத்துணை பேர் சிந்தித்து பார்க்கிறீர்கள்? யார் யாரையோ பற்றியெல்லாம் நினைத்துக் கொண்டு காலத்தை கடக்கின்ற இளைய சமுதாயமே, உன்னுடைய தாயை பற்றி நினைப்பதற்கு எவ்வளவு நேரத்தை நீ தினம் ஒதுக்குகின்றாய்? நீங்கள் சூடிடும் மணிகள் அவர்கள் வியர்வையின் துளிகள். தாயினுடைய உழைப்பிலே வளர்கிறோம், தந்தையினுடைய வியர்வையிலே உயர்கிறோம். தாய் அசல் தெய்வம், அதன் நகல் என்பேன். தெய்வத்தை நாம் நேரில் பார்த்ததில்லையே. தாயை போற்றி வீழ்ந்தவனும் இல்லை, தாயை தூற்றி வாழ்ந்தவனும் இல்லை. வளர்ந்த பிறகு நான் நான் என்று சொல்லுகின்றீர்களே, அந்த நான் என்பது யார்? என்ன யாருன்னு தெரியுமா? அம்மாட்ட. நீ யாரு? உன் உடலிலே ஓடுகின்ற ரத்தம், எலும்பு, சதை, உயிர், உடல் அத்துணையும் அந்த பெற்றோர்கள் போட்ட பிச்சை என்பதை கடைசி வரை மறந்து விடாதீர்கள். ஓலை குடிசையிலே ஒழுகும் மழை நீரை குழந்தை மேல் படாமல் காப்பதற்காக ஒவ்வொரு தாயும் தன்னுடைய உடலை கூடாரமாக்குகிறாள். நீங்கள் நனைந்திருப்பீர்கள் மழை நீரால் அல்ல, தாயினுடைய கண்ணீரால். வீட்டிலே சோறு சூடாக இருந்தால் நீங்கள் சாப்பிடுவீர்கள்.
சோறு நன்றாக இருந்தால் உங்கள் அப்பாக்கள் சாப்பிடுவார்கள். சோறு மிச்சம் இருந்தால் மட்டுமே உன்னை பெற்ற அம்மா சாப்பிடுவார். நான் உலகம் முழுவதும் சென்று உரையாற்றுபவன். ஒரு மாதத்திற்கு 2 நாடுகளில் உரையாற்றுவதற்காக பயணிப்பவன். நான் பார்த்தது என்ன தெரியுமா? உலகத்திலேயே தனக்காக சொத்து சேர்க்காத அப்பாவும் தனக்காக சமைக்காத அம்மாவும் இந்தியாவை தவிர எந்த நாட்டிலும் இல்லை. வெளியிலே போய்விட்டு பிள்ளை மழையிலே நனைந்து வந்தால் அப்பா கொடை எடுத்துட்டு போயிடக்கூடாதான்னு சொல்லுவார். அண்ணன் ஓரமா ஒதுங்கி நின்றுட்டு வரக்கூடாதா மழை விட்டோன்னு. தாய் என்ன செய்வாள்? தன் பிள்ளையினுடைய நனைந்த தலையை முந்தானையால் துவட்டி, இந்த பாழாய் போன மழை என் பிள்ளை வெளியிலே போகும்போதா பெய்ய வேண்டும், மழையையே திட்டுவாள். பூமிக்கு அடியிலே இருக்கின்ற நீரானது கிணற்றின் மூலம் முகம் காட்டுவதைப் போல, பசுவினுடைய உடலிலே இருக்கின்ற பாலானது மடிக்காம்பிலே சுரப்பதைப் போல, இறைவன் ஒவ்வொரு வீட்டிலும் தனித்தனியாக இருக்க முடியாது என்ற காரணத்தினால் தாயை படைத்தான். கோடிக்கணக்கான யூதர்களை கொன்று குவித்த ஹிட்லர் 2ஆம் உலகப் போருக்கு பின் தன்னைத்தானே சுட்டுக் கொண்டு தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்த போது, மாணவ செல்வங்களே, தன் தாயினுடைய புகைப்படத்தை எடுத்து நெஞ்சிலே வைத்து மார்பிலே தழுவியபடி துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டு இறந்து கிடந்தான். நீ உங்க அம்மா அப்பாட்ட போய் கேள, உங்க அம்மாட்ட போய் கேளு, போனோன்னு வீட்டுக்கு, அம்மா உனக்கு என்னம்மா வேணும்னு. எனக்கா? நீ நல்லா படிச்சு பெரிய ஆளானா போதுண்டா கண்ணா, அதை தவிர எனக்கு வேறு ஒன்றும் வேண்டாம் என்று ஒற்றை வார்த்தையிலே முடித்துக் கொள்வார். இது வள்ளலார் வளர்ந்த பூமி. பட்டினத்தார் எல்லாவற்றையும் துறந்த துறவி. கோடிக்கணக்கான சொத்தை தூக்கி எறிஞ்சிட்டு துறவு கோலம் பூணும் போது மனைவி வந்து மறிக்கிறாங்க. உனக்கு ஈமக்கிரியை செய்யாம நான் சாக மாட்டேம்மா, உனக்கு கண்டிப்பா நான் உனக்கு ஈமக்கிரியை செய்யாம இந்த ஊரை விட்டு போக மாட்டேன், பூம்புகார விட்டுங்கிற. அப்படியே அந்த வார்த்தையை சொல்லி முடிக்கின்றேன். நிறைய பேர் கண்ணை துடைக்கிறீங்க, நான் பாக்குறேன், நின்றுட்டு பேசுறதுல எனக்கு தெரியுது. தாயினுடைய பாசம் எல்லாருக்கும் அப்படித்தான். எது நெகிழ்வானதோ அதுவே மகிழ்வானது. தன் தாய் இறந்த செய்தியை கேட்டு சுடுகாட்டிற்கு ஓடி வந்த முற்றும் துறந்த துறவி பட்டினத்தார் தாயினுடைய உடலை பச்சை வாழை மட்டையிலே வைத்து எரித்து உருகி உருகி 10 பாடல்களை பாடினார். இதை நீங்க கேட்டீங்கன்னா, தன்னுடைய தாயை வயதான காலத்திலே முதியோர் இல்லத்திலே எவனும் சேர்க்க மாட்டான். குறிப்பாக நீங்கள் முதியோர் இல்லங்களை மூடிவிடலாம். ஏன் அப்படி சொல்றேன் தெரியுமா? இறந்து போன தாயை பார்த்து ஒரு துறவி பாடுகின்றார். உங்களுக்கு தமிழ் நன்றாக புரிகிறது. 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பைகளென்ற போதே பரிந்தெடுத்து செய்ய 2 கைப்புறத்திலேந்தி கனகமுளை தந்தாளை எப்பிறப்பில் காண்பேனினி. பாலூட்டி சீராட்டி வளர்த்த தாயே இறந்து போயிட்டே, உன்னை எப்படி பார்ப்பேன்? முந்தி தவம் கிடந்து 300 நாள் அளவும் அந்தி பகலாய் இறைவனை ஆதரித்து தொந்தி சரிய சுமந்து என்னை பெற்ற தாயார் தனக்கோ எரிய தளல் மூட்டுவேன். வட்டிலிலும் தொட்டிலிலும் மார்மேலும் தோல்மேலும் கட்டிலிலும் வைத்தென்னை காதலித்து சுட்ட புறகிலிட்டு காப்பாற்றும் தாய்க்கோ விறகிலிட்டு தீ மூட்டுவேன். அரிசியோ நான் இடுவேன் ஆத்தாள் தனக்கு வரிசையிட்டு பார்த்து மகிழாமல். அம்மா கொஞ்சறாங்களாம் புள்ளைய. ருசியுள்ள தேனே அமிர்தமே செல்வத் திரவிய பூ மானே என்று அழைத்த தாய்க்கு தாய் தலைமேல் கொள்ளிதனை வைப்பேனோ கூசாமல். முன்னை இட்டத்தி முப்புறத்திலே பின்னை இட்டத்தி தென்னிலங்கையில் அன்னை இட்டத்தி அடிவயிற்றிலே யானும் இட்டத்தி மூழ்க மூழ்கவேன்னு ஒரு துறவி இறந்து போன தாயை பார்த்து கதறினார் என்றால், உயிரோடு இருக்கின்ற தாயை நீங்கள் எப்படி பார்த்துக் கொள்ள வேண்டும்? அமெரிக்கால ஒரு பையன் வேலை பார்க்கறான். அவனுக்கு வீட்டில் பொண்ணு பார்க்கறாங்க. அம்மா அப்பா டீச்சர். தன்னுடைய வாழ்க்கை பூரா அவனுக்காக ஒப்படைச்சாங்க. அவன் அங்க இன்னொரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்றான். சொல்லி பார்க்கறாங்க, கேட்கல. தாயிட்ட பேசுறது குறையுது, தாயை பார்க்க வர்றது குறையுது. அப்பா அந்த ஏக்கத்திலே 2 பேரும் ஆசிரியர்கள். அந்த ஏக்கத்திலே படுத்துட்டாங்க. ஒரு புள்ள பார்க்கல. என்ன அப்பா இறக்க போறாரு வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. வரல. அப்பா இறந்து போயிட்டாரு.
துறவி தாயை பார்த்து என்ன பாடுபாடினாருன்னு நம்ம சொன்னல, நிஜ வாழ்க்கை எப்படி இருக்கு பாருங்க. ஏன் இவ்வளவு தூரம் சொல்றேன்னு தெரிஞ்சுங்க. இத்துணை மணி நேரம் ஏன் பேசுகிறேன் என்று தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு மாற்றத்தை உருவாக்கியே ஆக வேண்டும் என்ற ஒற்றை சிந்தனையோடு பேசிக் கொண்டிருக்கின்றேன். அமெரிக்கால இருந்து வரமாட்டேங்கிறான். அப்பா இறந்து போறாரு. படிக்க வச்ச சித்தப்பா பேசுறாரு. அப்பா இறந்து போயிட்டாரா, கொல்லி வைக்கிறதுக்கு வாடா. துறவிகளே வந்து கொல்லி வைக்கிறாங்க. 4 நாள் பாடியை வைங்க வர்றாங்க. 4 நாள் கழிச்சு வர்றான். அப்பா உயிரோட பார்க்கலன்னு அம்மாவுக்கு கோவம், பேசல, போய் கொல்லி வைக்கிறான். 4 கோடி ரூபாய் பொறுமானம் உள்ள வீடு. அங்கிருந்து வந்தோன்ன தாய் பேசாம இருக்காங்க. அம்மாட்ட சொல்றான், நீ இன்னும் இங்க தனியா இருக்க வேண்டாமா, அப்பா இறந்து போயிட்டாரு. அந்த பேதை மனம், அந்த தாய் நினைக்கின்றால் நம்மள அமெரிக்காவுக்கு அழைச்சிட்டு போயிடுறான். பிள்ளைகள் எல்லாம் பார்க்கலாம், பேர பிள்ளைய பார்க்கலாம், அமெரிக்காவை பார்க்கலாம். இவன் சொல்றான், 4 கோடி ரூபாய்க்கு வீட்டை வித்துட்டேன், அதனால நீ வீட்டுல இருக்க முடியாது, உன்னை முதியோர் இல்லத்துல விட்டுட்டு போறேங்க. அந்த தாய், தந்தை இறந்த வீடு, நான் இதுலயே இருந்து செத்து போறேன்டா, அப்புறம் வீட்டை எடுத்துக்கிடாங்கிறாங்க. கதறுகிறாள், பதறுகிறாள், அழ அழ அப்படியே கொண்டு போய் முதியோர் இல்லத்துல சேர்த்துட்டு 18 மணி நேரம் விமானத்துல பயணிக்கிறான். 4 கோடி ரூபாய் பணத்தை வாங்கிட்டு. இந்த அம்மாவுடைய காசு 50,000 ரூபாய் முதியோர் இல்லத்துக்கு கட்டிட்டு போறான். கதை இல்ல, நிஜம். 18 மணி நேரம் கழிச்சு போய் அமெரிக்கால இறங்குது. ஒய்ஃபுக்கும் பிள்ளைங்களுக்கும் தீனி எல்லாம் வாங்கிட்டு போறான். காலையில சாப்பிட உட்காரும் போது ஸ்வீட் வைங்கிறான். இத்துணைக்கும் காரணம் அவனுடைய மனைவி. இவன் போகணும்னு நினைச்சப்ப கூட தடுத்தது அவனுடைய மனைவி. அதுக்கப்புறம் இவனே மாறிட்டான். உன் தாய் பசித்திருக்க உன் தாரத்திற்கு ஊட்டாதே ஒருபோதும். புரிந்து கொள்ளுங்கள். இவன் போன சாப்பிட உட்காரான், ஸ்வீட் வைங்கிறான். துக்கம் நடந்த வீட்டுல ஸ்வீட் வைக்க கூடாதுன்னு அப்பதான் சொல்றான் அந்த மனைவி. துக்கம் முடிஞ்சு 1 மாசம் ஆச்சு, கருமாதி முடிஞ்சு போச்சுங்கிறான். அவ சொல்றா, துக்கம் முடிஞ்சு 24 மணி நேரம் கூட ஆகல, நீ விமானத்துல வரும்போதே உங்க அம்மா இறந்து போயிட்டாங்க முதியோர் இல்லத்துலங்கிறான். இதுக்காகவா உங்களை படிக்க வைக்கிறாங்க? இதுக்காகவா திங்கிறதுக்கு சோறு கூட இல்லாம உங்களை எல்லாம் வளர்க்குறாங்க? தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். உலகத்திலேயே துயரமான கண்ணீர் தாயினுடைய கண்ணீர். தேடி சோறு நிதந்தின்று பல சின்ன சிறு கதைகள் பேசி மனம்பாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாய் எம்பாம் பாரதி. பிறந்தோம், வளர்ந்தோம், 40 மார்க் வாங்கினோம், பாஸ் பண்ணோம், 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு போனோம், கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், வயசாயிடுச்சு, முடி நரைச்சு போச்சு, தோல் சுருங்கி போச்சு, செத்து போயிட்டோம். மிருகங்கள் கூட இதைத்தான் செய்கின்றன. இதற்கு 6 அறிவு தேவையில்லை. பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கட்டும், இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். நன்றி சகோதரி டைகர். சந்திரவாசிக்கு ஃப்ரம் திருச்சி, சிவகங்கை மற்றும் மதுரை டைகர் கிளப்புடைய கோஆர்டினேட்டர் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி தொடர்ந்து ஐயாவுடைய ஸ்பீச்சில் நிச்சயமாக எல்லோருக்குள்ளேயுமே கண்ணீர் துளிகள் அப்படிங்கிறது கசிந்திருக்கும். யாருக்கெல்லாம் கசிந்தது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பகுதியில் பதிவிடுங்கள். ஏன்னா அந்த இடத்துலையே ஐயா அந்த இடத்துல மேடை பேச்சிலேயே நிறைய பேருக்கு கண் கலங்கிருது அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவார். எங்கே நெகிழ்வு இருக்கிறதோ அங்கே மகிழ்வு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். நிச்சயமாக எல்லோருக்குள்ளும் ஒரு அதை நீங்கள் கருத்து பெட்டியிலேயே நீங்கள் தாராளமாக பதிவிடலாம். தாயை மிஞ்சிய உறவுகள் இல்லை அப்படிங்கிறத நம்ம பல்வேறு முறை பார்த்துருப்போம். ஸோ நினைவூட்டுதலில் டைகர் கிளப் அப்படிங்கிறது தாய் தந்தையரை முதல் நபராக முதல் வேலையாகவே முதல்லையே நம்ம வணங்க சொல்லுவோம். அது இல்லாமல் நம்ம தொடங்கவே கூடாது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இன்றைய உலகம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத அவர் சுட்டி காட்டினார். ஸோ உலகத்தில் நிறைய பேர் அப்படி மாறிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் மாற்றணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த டைகர் கிளப்பே தொடங்கப்பட்டது. நம்மளுடைய பிரபஞ்சம் அறக்கட்டளையோட நோக்கம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். எதை நோக்கி பயணிக்க போகிறது. அவர் சொன்ன அந்த உறவுகளை, தாய்களை, அந்த தந்தைகளை இன்னைக்கு பிள்ளைகள் இப்படியெல்லாம் விட்டு விடுகிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆதரவற்றவர்களுக்கு நாம் கரம் கொடுத்து ஆதரவு, அன்பு செலுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக டைகர் கிளப் பிரபஞ்சம் அறக்கட்டளை அடுத்தபடியாக அதை நோக்கி தான் பயணிக்கிறதுங்கிறத நம்ம தொடர்ந்து பயணிப்பவர்களுக்கு தெரியும். ஸோ அதற்காக தான் தொடங்கப்பட்டது. அன்பை பகிரணும். அன்பை இன்னைக்கு பகிராததன் விளைவு தான் இன்னைக்கு உலகம் இப்படி இருக்குது. ஸோ நம்ம எல்லாருக்கும் எல்லாத்தையும் சரிசமமாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் டைகர் கிளப் தொடங்கப்பட்டது அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சொல்லி நானுமே கொஞ்சம் நெகிழ்வாக தான் இருக்கிறேன்.
சரி, இப்போ நம்ம நம்மளுடைய 8 நடையின் 42வது நிமிடத்தை நிறைவுக்கு கொண்டு வந்துடலாம். ஏன்னா இன்னும் ஒரு 15 செகண்ட் இருக்குது. இந்த 15 செகண்டில் நான் ஏதாவது சரி ஓகே, மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆரோக்கியம், ஆனந்தம் இருக்கட்டும் எல்லோருக்கும் அப்படின்னு சொல்லி வாங்க நம்ம எல்லாருமே தொடங்க திசைக்கு வந்துடலாம். இப்போது நம்மளுடைய உள்ளங்கைகளை மடக்கி பறிக்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நாங்களின் வண்ணங்களை பறிக்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பறிக்கிறோம். 2வது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் கேட்பதெல்லாம் கொடுப்பதற்கு இயற்கை இறைவன் பிரபஞ்சம் காத்திருக்கிறது. நாம் கேட்க தயாராக வேண்டும். நாம் அனைவரும் கிழக்கு திசை நோக்கி நின்று அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்க வேண்டும். அஃபர்மேஷன் விசுவலைசேஷனில் நீங்கள் உங்களுக்கானதை எண்ணி பாருங்கள், கேட்டு பாருங்கள். அதை அடைந்து விட்டதாக எண்ணி நீங்கள் அவர்களுக்கு நன்றி சொல்ல பழகுங்கள் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சொல்லி இன்றைய நாள் நமக்கு அற்புதமான நாளாக அமையட்டும். இன்றைய நாளில் தாங்கள் தங்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை இருக்கட்டும். நீங்கள் எண்ணியதெல்லாம் நடக்கட்டும், கேட்டதெல்லாம் கிடைக்கட்டும். உங்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்கட்டும், ஆனந்தம் நிலைத்திருக்கட்டும், பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், பணி சிறந்து விளங்க வேண்டும், உங்களுடைய தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அதையெல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.